ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பழைய வாழ்க்கையை, அடிமைத்தனத்தை, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பிருந்த வாழ்க்கையை நினைவு கூறுவது என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒரு பெரிய விளைவு, மாற்றத்தை நாம் நினைத்து துதிப்பதற்கு அது ஏதுவாக அமைகிறது. அந்த வரிசையில், அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு 137ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதிய விதத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பாபிலோனின் சிறையிருப்பில் அவர்கள் எழுந்த விஷயத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் எழுதுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கும் பொழுதே எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சில வேதாகம அறிஞர்கள் அதற்கு சாத்தியமில்லை, பாபிலோன் சிறையிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு அவர்கள் அதை நினைவு கூர்ந்து எழுதுகிறார்கள் என்று சொல்லியும் சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் சிறையிருப்பை நினைவு கூறும் பொழுது பழைய வாழ்க்கை, அதாவது எப்படியெல்லாம் இருந்தோம், கர்த்தர் எங்களை எப்படியெல்லாம் ரட்சித்தார் என்கிறதான் விஷயத்தை நாம் நினைவு கூறும் பொழுது நாம் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு திருச்சபைகளிலே, கிறிஸ்தவ வட்டாரங்களிலே சாட்சி சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், நான் எப்படி இருந்தேன், என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்றைக்கு ஒரு புது மனிதனாக, ரட்சிக்கப்பட்டவனாக, கர்த்தரை துதிக்கிறவனாக கர்த்தரனை வைத்திருக்கிறார் என்கிற சாட்சியை அவர்கள் சொல்லுவார்கள். முதலாவது வசனம் 137ஆம் சங்கீதம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். உங்களுக்கு ஒரு படம் காண்பிக்கப்படுகிறது. அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாபிலோனுடைய தேச படம். இந்த தேச படத்தில் 2 ஆறுகள், ஒன்று யூப்ரட்டிஸ், இன்னொன்று டைகிரிஸ். இந்த 2 நதிகளும் பாபிலோன் தேசத்தை செழிக்க செய்யும் வற்றாத ஜீவ நதிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நதிகள் பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது பாபிலோன் ஆறுகள், பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன். இந்த போனியம்ல ஒரு அற்புதமான பாடல் இருக்கு, பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் என்று சொல்லி, ஒரு பழைய ஆங்கில பாடல். அதை அநேக வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள் இந்த பாடலை கேட்டு ரசித்த காலங்கள் உண்டு. அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, அந்த ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்தோம், பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறதான சியோனை நினைத்து நாங்கள் அழுதோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஆறுகளில் இருக்கிறதான அந்த அலரி செடிகளின் மேலே எங்களுடைய கிண்ணறங்கள், கிண்ணறம்னா ஹார்ப், ஏன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு மிக முக்கியமான இசைக்கருவி என்று சொல்லும் பொழுது கிண்ணறம். தாவீதினுடைய இசைக்கருவியே கிண்ணறம் தான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் வாசிப்பது கடினம், அதை நன்றாக பழக வேண்டும். ஆனால் அதை பழகி வாசிக்கும் பொழுது மிக இனிமையான ஒரு இசைக்கருவி. நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், அங்கே அந்த கிண்ணறங்களை நாங்கள் அதன் மேலே வைத்து விட்டோம். எங்களை சிறைப்பிடித்து கொண்டு போனவர்கள் எங்களை பாடும்படி கேட்டார்கள். எங்களை பாழாக்கினவர்கள் எங்களுடைய பாடல்களை விரும்பினார்கள். எங்களை பாடும்படி கேட்டார்கள். ஆனால் சியோனினுடைய பாடலை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி என்று சொல்லுகிற ஒரு கேள்வி அவர்கள் முன்வைத்து விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் பாபிலோன் என்கிறதான ஒரு சிறப்பான, ஒரு ஹைடெக்கான, ஒரு மாடர்னான, சகல வசதிகளும் நிரம்பிய ஒரு பட்டணத்திலே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் எருசலேமை மறக்க முடியாது. எருசலேம் எங்களுடைய நினைவுகளில் இருக்கிறது. எருசலேம் எங்களுடைய மகிழ்ச்சி. எருசலேமே எங்களுடைய நினைவுகளிலிருந்தும், சிந்தனைகளிலிருந்தும், எண்ணங்களிலிருந்தும் எருசலேமை எங்களால் எடுத்துவிட முடியாது என்கிறதான காரியத்தை அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்ல வருகிற மைய கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எங்களை ரட்சித்தார். இந்த ரட்சிப்பின் பாதையில வந்து கொண்டிருக்கும் பொழுது சில சூழ்நிலைகளிலே நாங்கள்
ஒரு இடுக்கமான ஒரு நெருக்கமான பாதை வழியாக போக நேருகிறது. அந்த சூழ்நிலையிலும் கூட நாங்கள் என்ன செய்ய முடியாது? எங்களை ரட்சித்த தேவனை நாங்கள் மறக்க முடியாது. எங்களை உண்டாக்கின தேவனை நாங்கள் துதிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, அவர்கள் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஆழமான வார்த்தைகளை உள்ளடக்கிய வசனங்கள் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். 5, 6 வசனங்கள். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. கவனித்தீர்களா இந்த வார்த்தைகளை? எருசலேமே, நான் உன்னை மறக்க முடியாது. எருசலேமே, நான் உன்னை நினைக்காமல் இருக்க முடியாது. இப்படி நினைவுகளையும் எண்ணங்களையும் சுமந்தவர்களாக அந்த பாபிலோனின் அடிமைத்தனத்துல கஷ்டப்படுகிறார்களே அந்த மக்கள். ஒரு காலகட்டத்தில் சில சூழ்நிலைகளில் நாமும் இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலே கடந்து போக வேண்டிய காலங்கள் இருக்கலாம். அப்படி வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை, அவர் செய்த காரியங்களை நாம் நினைவு கூறுகிறோம். அந்த நினைவு கூறுதல் அவரை நாம் துதிக்க வைக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ரட்சிப்பை நினைவு கூறுங்கள். கர்த்தர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த மேன்மையான விஷயங்களை நினைவு கூறுங்கள். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான விஷயத்தை ஆண்டவர் செய்திருப்பாரே. அந்த சிறப்பான விஷயம் என்ன என்கிற ஒரு கேள்வியை நீங்கள் மனதிலே கேளுங்கள். அப்பொழுது அந்த கேள்விக்கான பதில் உங்களையும் என்னையும் கர்த்தரை துதிக்க வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய தேவன் நம்மை நினைவு கூறும் தெய்வம். நம்முடைய தெய்வம் நம்மை விடுதலையாக்கி நம்மை ரட்சித்து நம்மை ஆசீர்வதிக்கும் தெய்வம். ஆகினால் இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் வழியாக, கடினமான போராட்டமான பாதையின் வழியாக நாம் கடந்து செல்ல நேரிட்டாலும் கர்த்தரை நினைக்க வேண்டும், எருசலேமை நினைக்க வேண்டும். கர்த்தர் செய்த மகத்துவமான, உண்மையான, உன்னதமான காரியங்களை நினைவு கூர்ந்தவரை துதிக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதக்காரன் நமக்கு உணர்த்தும் அற்புதமான விஷயமாகும். வாழ்வின் பாடங்களை கற்றுக்கொள்ள சங்கீதம் நமக்கு உதவி செய்கிறதே. அதற்காய் நாம் தேவனை துதிக்க வேண்டும். வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய அடிமைத்தனத்திலே இருந்த பொழுதும் எருசலேமை அவர்கள் மறக்கவில்லை. சியோனை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். கர்த்தருடைய அற்புதங்களை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாங்களும் ஆண்டவரே, சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளால் ஒரு கடினமான பாதையை கடக்க நேரிடும். கடினமான காலங்களும் சூழ்நிலைகளும் எங்களுடைய வாழ்க்கையில வரலாம். ஆனாலும் ஆண்டவரே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தரை, சியோனில் வாசமாயிருக்கிற தேவனாகிய கர்த்தரை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனை, இஸ்ரவேலின் மீட்பரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து நாங்கள் துதிக்கும் பொழுது எங்களை நினைவு கூர்ந்து எங்களை விடுதலையாக்குகிற தெய்வம் நீர் என்பதை அறிக்கை செய்கிறோம். இந்த நாளுக்கான சகலவிதமான ஆசீர்வாதங்களோடும் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.